வணக்கம் பிள்ளைகளே. இன்றைய கல்வி நிகழ்ச்சியில் தரம் 13க்குரிய மானிட புவியியல் பாடப்பகுதியிலிருந்து பிராந்திய அமைப்புகள் தொடர்பாக இன்று நாங்கள் உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றேன். இன்றைய இந்த பாடத்தினுடைய தேர்ச்சியினை நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். இந்த பிராந்திய அமைப்புகள் என்பதனுடைய தேர்ச்சியாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிராந்திய அமைப்புகளின் வகை பங்கினை பரிசீலித்து பிராந்திய ஒத்துழைப்புக்காக விழிப்புணர்வுடன் செயற்படுவார் என்பது இன்றைய பாடத்தினுடைய தேர்ச்சியாக இருக்கும். அதனுடைய தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்க்கும்போதும் தெரிவு செய்யப்பட்ட சில பிராந்திய அமைப்புகளின் வகை பங்கினை கற்றாராய்வர் என்பது இதனுடைய தேர்ச்சி மட்டமாக இருக்கும். எனவே அந்த பாடப்பகுதியினை நீங்கள் கற்பதன் ஊடாக நீங்கள் அறிய வேண்டிய விடயங்கள் என்பதை நாங்கள் பார்க்கும்போது முதலாவதாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிராந்திய அமைப்புகள் என்பது எதனை கருதுகின்றது என்ற விடயமும், அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் சார்க் அமைப்பினுடைய செயற்பாடுகளை, அதாவது செயற்பாடுகள் என்ன, அடுத்தது ஆசியான் அமைப்பினுடைய தொழிற்பாடுகள் என்ன மாதிரி, அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயற்பாடுகள் எவ்வாறு அமையும், அந்த பிராந்திய அமைப்புகள் ஒவ்வொன்றினுடைய அங்கத்துவ நாடுகளை உலகப் படங்களிலே குறிக்கக்கூடிய மாதிரி இருத்தல் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை இந்த பாட அலகு உங்களுக்கு பாட அலகின் ஊடாக நீங்கள் அறிய முடியும். எனவே பிள்ளைகளே, நாங்கள் அடுத்ததாக இந்த பாடத்திலே 3 விடயங்கள் முக்கியமாக பார்க்க இருக்கின்றோம். ஒன்று சார்க் அமைப்பு, அடுத்தது ஆசியான் அமைப்பு, அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம். நல்லது பிள்ளைகளே, நாங்கள் இந்த சர்வதேச அமைப்புகளிலே முதலாவதாக இந்த பிராந்திய அமைப்புகள் என்றால் என்ன, அந்த பிராந்திய அமைப்புகள் நிறுவப்பட்டதன் நோக்கம் என்பதை சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை விளங்கிக் கொண்ட பின்னர் தான் நாங்கள் அந்த ஒவ்வொரு நிறுவனங்களுடைய தொழிற்பாடுகளை பற்றி பார்க்கக்கூடியதாகவும் உங்களுக்கு விளங்கக்கூடியதாகவும் இருக்கும். இதன் அடிப்படையிலே இந்த பிராந்திய அமைப்புகள் என்பதை சற்று நாங்கள் பார்க்கும்போது உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு வகையிலே ஒவ்வொரு நாட்டுடன் இடைத்தொடர்பை கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. பரஸ்பரம் பல்வேறுபட்ட ஒத்துழைப்புகள், அதாவது உதவிகள், பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக இருந்தாலும் சரி, கலாச்சார ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறுபட்ட உதவிகளை பெற்று அந்த நாடு தனித்துவமாக மேம்பட்டு வருவதற்கு பல்வேறுபட்ட நாடுகளுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகின்றது. எனவே தனித்து ஒரு நாடு இயங்க முடியாத இந்த நிலையில் பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு அமைப்பொன்றை உருவாக்கி தமது நாட்டினையும் தனது நாட்டினை சேர்ந்த இனி அங்கத்துவ நாடுகளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பொன்று இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இந்த பிராந்தியம் என்று நாங்கள் பார்க்கும்போது உலகம் பல்வேறுபட்ட அடிப்படையிலே வேறுபட்டிருக்கின்றது. பௌதிக சூழலாக இருந்தாலும் சரி, சமூக, கலாச்சார, பொருளாதார அடிப்படையில் வேறுபட்டிருக்கின்றது. இந்த வேறுபட்டிருக்கின்ற இந்த உலகத்தினை சில பிராந்தியங்களை பார்க்கும்போது ஒரே இயல்பான பௌதிக சூழல், ஒரே இதான அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார சூழலை கொண்டிருக்கின்றது. இந்த ஒற்றுமை கொண்ட பிராந்தியங்களை நாங்கள் ஒரு பிராந்தியம் என்று நாங்கள் வரையறுக்கலாம். ஒரே ஒத்த தன்மை உள்ள, ஒத்த பௌதீக, சமூக, பொருளாதார தன்மை கொண்ட நாடுகளை கொண்ட பிரதேசங்களை நாங்கள் ஒரு வலயம் அல்லது பிராந்தியம் என்று சொல்லலாம். இவ்வாறான இந்த பிராந்தியங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை அல்லது பிராந்தியங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்புகளை நாங்கள் பிராந்திய அமைப்புகள் என்று குறிப்பிடலாம். எனவே இந்த பிராந்திய அமைப்புகள் என்பதன் அடிப்படையில் இன்று பல்வேறுபட்ட பிராந்திய அமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் சிலது உங்களுக்கு உதாரணத்துக்கு இங்கே நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக சார்க் அமைப்பு, ஆசியான் அமைப்பு, ஐரோப்பிய ஒன்றியம், பிம்ஸ்டெக், பிரிக்ஸ், எபெக் போன்ற ஆப்பிரிக்க ஒன்றியம் போன்ற பல்வேறு பிராந்திய அமைப்புகள் உலகத்திலே காணப்படுகின்றன. இதிலே நாங்கள் இன்று உங்களுடன் கலந்துரையாட இருப்பது அல்லது நீங்கள் இன்று கற்க இருப்பது 3 வகையான பிராந்திய நிறுவனங்களை பற்றியதாக இருக்கும். ஒன்று சார்க், மற்றது ஆசியான், மற்றது ஐரோப்பிய ஒன்றியம். எனவே பிள்ளைகளை, நாங்கள் இந்த ஒவ்வொன்றினை பற்றி நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். முதலிலே நாங்கள் இந்த சார்க் அமைப்பு, அதாவது தெற்காசிய பிராந்திய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற சார்க் அமைப்பு பற்றி இன்று நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். எனவே நாங்கள் அதை முதலில் பார்க்கும் முன்னர் அதனுடைய சின்னத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். 2 கைகளுக்குள்ளே 7 சுடர்கள் காட்டப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதன் சார்க்கினுடைய இலட்சணை இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாக நாங்கள் இங்கே பார்ப்போம். இந்த சார்க் அமைப்புன்றது
தெற்காசிய நாடுகளான இலங்கை, இந்தியா, மாலத்தீவு, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான் என்று சொல்லப்படுகின்ற 7 நாடும் இறுதியாக 2007ஆம் ஆண்டில் இணைந்து கொண்ட ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து 8 நாடுகளின் சமூக, பொருளாதார, கலாச்சார மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மேம்பாட்டுக்காக அங்கத்துவ நாடுகள் இணைந்து உருவாக்கிய அமைப்பு தான் இந்த சார்க் அமைப்பு. அதாவது தெற்காசிய பிராந்திய கூட்டமைப்பு என்று நாங்கள் அதனை சொல்கின்றோம். இதன் அடிப்படையில் இந்த சார்க் அமைப்பு எப்போது உருவானது என்றதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதாவது 1980ஆம் ஆண்டுகளிலே ஆரம்பத்தில் இருந்த அங்கத்துவ நாடுகளான இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற 7 நாடுகளுடைய வெளிவிவகார செயலாளர்கள் எமது நாட்டினுடைய கொழும்பிலே சந்தித்து இந்த பிராந்திய அமைப்பொன்று தேவை என்றதை அடிப்படையை உணர்ந்து கொண்டார்கள். அதன் அடிப்படையிலே 1983ஆம் ஆண்டு சார்க் சாசனம் உருவாக்கப்பட்டது. அந்த சார்க் அமைப்பினுடைய உருவாக்கத்துக்கான கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு அந்த சார்க் சாசனம் உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் 1985ஆம் ஆண்டு பங்களாதேஷினுடைய டாக்கா நகரிலே இந்த சார்க் அமைப்பு நிறுவப்பட்டது. இதன் அடிப்படையிலே நீங்கள் அடுத்தது பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதனுடைய இந்த அமைப்பினுடைய தலைமைச் செயலகம், அதாவது நிர்வாக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்ற முக்கியமான அதனுடைய தலைமைச் செயலகம் இங்கே படத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய லொக்கேஷன், அதாவது இட அமைவை நாங்கள் இந்த படத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிற பிள்ளைகளே, நேபாளத்தினுடைய கட்மாண்டு தான் இதனுடைய தலைமைச் செயலகம் அதில் காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இதுவும் ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் இந்த பாடப்பகுதியில் கூடுதலாக உங்களிடம் வினாவப்படுவது இந்த சார்க் அமைப்பினுடைய தலைமைச் செயலகம் இங்கே இருக்கின்றது. அப்போ அதை நாங்கள் திருப்பி ஞாபகப்படுத்தலாம். நேபாளத்தினுடைய கட்மாண்டுவில் அது அமைந்திருக்கின்றது. சரிதானே? அடுத்ததாக பிள்ளைகளை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியது இந்த அங்கத்துவ நாடுகள் தொடர்பாக. அடிக்கடி எங்களுக்கு இது திருப்ப ஞாபக மறதி கூடுதலான ஆக்கள் நாங்கள். எனவே நாங்கள் இதில் கொடியுடன் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறேன் என்றால் ஞாபகத்தில் இருப்பதற்காக. முதலாவது நீங்கள் பார்த்தீங்களென்றால் அந்த கொடி இந்தியாவினுடையது. 2வது அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலங்கை. 3வது பாகிஸ்தான் பிறையோடு இருக்கிறது. மாலத்தீவும் பிறையோடு இருக்கிறது. அப்போ 4 நாடுகளை நீங்கள் ஞாபகப்படுத்தலாம்: இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், மாலத்தீவு. அடுத்த நாடுகளை நாங்கள் பார்க்கும்போது பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான். இறுதியாக 2007ஆம் ஆண்டு 14வது சார்க் மாகாணத்தில் இந்த அமைப்பு உருவானது. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும். கேட்பார்கள், இறுதியாக சார்க் அமைப்பில் இணைந்து கொண்ட நாடு எத்தனையாம் ஆண்டு? 2007ஆம் ஆண்டு 14வது சார்க் மாகாணத்தின் போதே இது 8வது அங்கத்துவ நாடாக சார்க் அமைப்பில் இணைந்து கொண்டது. அதுதானுடைய கொடி தான் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளே, நாங்கள் அடுத்ததாக இந்த அங்கத்துவத்திலே இன்னொரு அம்சம் காணப்படுகின்றது. தற்காலத்திலே சில நாடுகள் இந்த அமைப்பிலே இணைய விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. குறிப்பாக இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நாடினுடைய இட அமைவிலை நான் காட்டியிருக்கிறேன். முக்கியமானது மியான்மர் என்ற இடம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது சீனாவென்ற படம் அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஈரான். இந்த 3 நாடுகளும் சார்க் அமைப்பில் இணைய விருப்பம் தெரிவித்திருக்கின்றன. இருந்தாலும் இதில் இந்தியாவினுடைய செல்வாக்கு காரணமாக விருப்பம் இல்லாத காரணத்தினால் இந்த நாடுகள் இன்னும் இணையாமல் விருப்பம் தெரிவித்த நாடுகளாகவே இருக்கின்றன. எதிர்காலத்தில் இது சில வழியிலே பரிசீலித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அடுத்ததாக பிள்ளைகளை, நீங்கள் இதில் முக்கியமான ஒரு விடயம் அட்டவணையாக காட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு கூடுதலாக இந்த நாடுகளுடைய தலைநகரங்கள் முக்கியமாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். முக்கியமாக இதிலே பாருங்கள், இந்தியாவின் தலைநகரம் புதுடில்லி, பாகிஸ்தான் இஸ்லாமாபாத், அடுத்தது நேபாளம் கட்மாண்டு, பூட்டான் திம்பு, அடுத்தது பங்களாதேஷ் டாக்கா, மாலத்தீவு மாலே, ஆப்கானிஸ்தான் காபூல். இதனுடன் இன்றைய இந்த சார்க் அமைப்பில் இருக்கின்ற தலைவர்கள், அதாவது நாட்டினுடைய தலைவர்களுடைய பெயர்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசுடைய ஜனாதிபதியாக கோதபய ராஜபக்ஷ அவர்களும், பாகிஸ்தானுடைய பிரதமர் இம்ரான் கான், நேபாளத்தினுடைய KP சர்மா ஒலி, பூட்டானுடைய லட்ரோய் ஷெரிங், பங்களாதேஷுடைய ஷேக் ஹசீனா, மாலத்தீவினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் முகமட், ஆப்கானிஸ்தானுடைய ஜனாதிபதியாக அஷ்ரப் கானி போன்றவர்கள் இருக்கிறார்கள். இது என்னத்துக்கு என்று சொன்னால், எங்களுக்கு இந்த பாடங்கள்
படிக்கும்போது இந்த இவருடைய இன்றைய தலைவர்கள் யார் என்ற விடயங்களும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே பிள்ளைகளே, இதிலே நீங்கள் முக்கியமாக கவனித்திருக்க வேண்டி இருக்கும். இதே தான் விடயத்தை நாங்கள் அவருடைய படங்களுடன் தொடர்படுத்தி இருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளக்கம் கூடியதாக இருக்கும். இதிலே நாங்கள் பார்க்கலாம், நமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுடைய படமும் அவருடைய பெயரும் காட்டப்பட்டிருக்கிறது. இது பாகிஸ்தான் ஜனாதிபதியுடைய இம்ரான்கானுடைய படம் இருக்கிறது. இது நேபாளத்தினுடைய சர்மா ஒலி அவர்களுடைய படம் காட்டப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய நரேந்திர மோடி அவர்கள், பங்களாதேஷுடைய ஷேக் ஹசீனா, அடுத்தது பூட்டானுடைய ஜனாதிபதி லட்ரோ ஷெரிங், இது மாலத்தினுடைய இப்ராஹிம் முகமட், இது ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய அஷ்ரப் கானி அவர்களுடைய படமும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இதனூடாக உங்களுடைய ஞாபகம் மற்றது உங்களுடைய அந்த ஞாபகப்படுத்தக்கூடிய அம்சங்கள் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு படம் அவசியம் அல்ல, ஆனால் அந்த நாட்டு தலைவர்களை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம் உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகளே, நாங்கள் இந்த சார்க் அமைப்பினுடைய நாடுகளுடைய அங்கத்துவ நாளுடைய இட அமைவுகளை பார்க்க வேண்டியது. இது ஒரு முக்கியமான விடயம். பாருங்கள், முதலாவதாக இந்த உலகத்திலேயே பிராந்திய பிரதேசமாக காட்டப்பட்டிருப்பது இந்த தெற்காசியா பச்சை நிறத்தினால காட்டப்பட்டிருக்கிறது. ஆசியானுடைய தெற்கு பக்கத்திலே பச்சை நிற பின்னணியில் அது காட்டப்பட்டிருக்கிறது. பிராந்திய அமைப்பு தெற்காசியா. இந்த தெற்காசியாவுடைய பெரிய விரிவுபட்டதை தான் நான் அங்காலே காட்டியிருக்கிறேன் நாடுகளுடன். இது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். கூடுதலாக எங்களுக்கு வினாவப்படுவதுண்டு பரீட்சைகளிலே. கூடுதலாக இந்த 8 நாட்டினுடைய இட அமைவுகளை நான் காட்டியிருக்கின்றேன். நீங்கள் பார்க்கலாம். மேலேருந்து பார்த்து வந்தால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அடுத்தது மாலத்தீவு, அடுத்தது நம்ம இலங்கை, அடுத்தது பங்களாதேஷ், நடுவில் இந்தியா, அங்கால பூட்டான், அடுத்தது நேபாளம் என்று சொல்லப்படுற 8 நாடுகளுடைய இட அமைவுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனை நீங்கள் இப்போ இதிலே பார்த்தால் இன்னும் அது கலரை விட இது உங்களுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் மாலத்தீவு இருக்கின்றது, இலங்கை, இது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ். அப்போ இந்த நாடுகளுடைய இடம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு படம் குறிக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பரீட்சையிலே கூடுதலாக இது கேட்பார்கள். படத்தை காண்பித்து விட்டு இலக்கங்களோ அல்லது ஆங்கில எழுத்துக்களோ போடப்பட்டு சார்க் அமைப்பிலே அங்கத்துவம் பெற்றிருக்கிற நாடுகள் படத்திலே காட்டப்பட்டிருக்கின்றன. அவற்றை குறித்து காட்டு. எல்லா நாடும் இல்லை, ஒரு 4 நாடுகள் உங்கள்கிட்ட கேட்பார்கள். ஆகவே இட அமைவுகள் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அதனை நீங்கள் வடிவாக பார்த்து செய்து பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பிள்ளைகளை, நாங்கள் இந்த அமைப்பினுடைய நோக்கங்கள் பணிகள் என்ற விடயத்துக்கு வர இருக்கிறோம். முக்கியமாக இந்த சார்க் அமைப்பு என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய பணிகள் என்ன, ஒரு 4 பணிகளை குறிப்பிட்டு விளக்குக என்ற அடிப்படையில் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பார்கள். நாங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி தயாரிக்க வேண்டிய அம்சம் இருக்கும். முதலாவதாக பார்ப்போம், இந்த வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதன் ஊடாக வறுமையினை ஒழித்தல். பொதுவாக இந்த தெற்காசிய நாடுகளிலே காணப்படுற பொதுவான ஒரு பிரச்சனை வறுமை என்றால் உங்களுக்கு தெரியும், அடிப்படை வசதிகளை இழந்த நிலை. அந்த நிலையிலே கூடுதலாக உலகத்திலேயே இன்று முதலாவதாக ஆப்பிரிக்க நாடுகளே அதிக வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா தென்னாசிய நாடுகள். தென்னாசியாவிலே 231 மில்லியன் மக்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலாவதாக 347 மில்லியன் பேர் ஆப்பிரிக்காவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கும்போது தென்னாசியா வறுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு பிராந்தியம் என்ற அடிப்படையில் அதனுடைய வாழ்க்கை தரம், இங்கே இருக்கிற மக்களுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதன் ஊடாக வறுமையை குறைப்பது இந்த அமைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும் பிள்ளைகளே. ஆகவே அதை நீங்கள் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். வறுமை என்ற பாயிண்ட்ஸ், வறுமையை ஞாபகப்படுத்தினீர்கள் என்றால் அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். 2வதாக பாருங்கள், இந்த பயங்கரவாத பிரச்சனை. பொதுவாக உலகத்திலே பயங்கரவாத பிரச்சனை எல்லா இடம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய தெற்காசியா அடிக்கடி அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு வர ஒரு பிரச்சனை பயங்கரவாதம். அந்த பயங்கரவாத பிரச்சனையை குறைத்தல் அல்லது அதனை ஒழித்தல் இந்த அமைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அநேக மகாநாடுகளிலே இது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக பிள்ளைகளே, இந்த உணவு பாதுகாப்பினை ஏற்படுத்துவதற்காக விவசாய மத்திய நிலையங்களை அமைத்தது. அதாவது உணவு பிரச்சனை, இது வறுமையோடு தொடர்பட்ட பிரச்சனை என்ற வழியால் பிள்ளைகளே, நீங்கள் அந்த உணவு மத்திய நிலையங்களை அதாவது இந்த தெற்காசியாவிலே பங்களாதேஷின் டாக்காவிலே அதை அமைத்திருக்கிறார்கள். அதாவது நீண்ட காலத்தில் உணவை சேமிப்பதும் களஞ்சியப்படுத்துவதற்கான மத்திய நிலையம் ஒன்றை அமைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அதுவும் இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கும். அடுத்தது இந்த முக்கியமாக இந்த நாட்டினுடைய அந்த அதாவது தெற்காசிய பிராந்தியத்தினுடைய பொருளாதாரத்திலே முக்கியமானது வர்த்தகம். அந்த வர்த்தகத்தில் ஏற்படுற பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வர்த்தக உடன்படிக்கைகளை இந்த அமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. 2 முக்கியமான உடன்படிக்கைகள் இருக்கின்றன. அது நான் பிறகு அதனுடைய தொடர்பட்ட செயற்பாடுகளில் வழங்கப்படுத்த இருக்கின்றேன். இதில் 2 முக்கியமான உடன்படிக்கைகள், ஒன்று சப்தா மற்றும் சப்டா, 2 உடன்படிக்கைகள் இருக்கின்றன.
அடுத்த பிள்ளைகளே முக்கியமானது இன்னும் ஒன்று இருக்கிறது. சுகாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பொருளாதார ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுத்தது. அதாவது சுகாதாரம், தொற்று நோய்கள் மற்றும் அதோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அங்கத்துவ நாடுகளிலே பொருளாதார ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பது இந்த சார்க் அமைப்பினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அடுத்தது நாங்கள் கவனித்து பார்க்கலாம் பிள்ளைகளே. இதில் அடுத்த ஒரு முக்கியமான விடயத்துக்கு நான் வருகின்றேன். இந்த சார்க் அமைப்பு எதிர்நோக்கும் பொதுவான நெருக்கடிகள், பல நெருக்கடிகள் இருந்தாலும் முக்கியமான நெருக்கடிகள் இன்று இந்த சார்க் ஒன்றியம் என்னத்துக்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் சரியுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கா, எல்லா நாடுகளும் நல்லுறவுடன் செயற்படுகின்றனவா என்ற அடிப்படையிலே அதிலே சில நெருக்கடிகள் இருக்கின்றன. குறிப்பாக நாங்கள் ஒவ்வொன்றை பார்த்தால் முதலாவதாக இந்த 8 நாடுகளும் சார்க் அமைப்பில் இருக்கின்ற 8 நாடுகளுக்கிடையும் பரஸ்பரம் புரிந்துணர்வு இருந்து செயற்பட வேண்டும். ஆனால் இந்த பிராந்திய அமைப்புகளில் பார்க்கும்போது இந்தியாவினுடைய மேலாதிக்கம் கூடுதலாக இருப்பதாக விமர்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதாவது இந்தியா வீட்டோ பவர் கூடின நாடு அல்லது வல்லரசு தன்மை கொண்ட நாடு என்ற அடிப்படையிலே வளர்ச்சி பெற்று வருகிறது. இதனால் ஏனைய அங்கத்துவ நாடுகளுக்கு இது ஒரு சவாலாக, பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஒரு முக்கியமான விடயம். 2வது பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த வர்த்தக உடன்படிக்கைகள் சில நாடுகளுக்கு பாதகமாக இருக்கிறது. அதை ஏலவே நான் சொன்னது போல 1993 சப்தா என்று சொல்லப்படுகிற வர்த்தக முன்னுரிமை ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதே போல் 2004 சப்ட்ரா என்று சொல்லப்படுற வர்த்தக முன்னுரிமை சுதந்திரமான வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இரண்டும் இந்த தெற்காசிய நாடுகளுடைய நல்லுறவுக்காக, வியாபாரத்தில் தடையின்றி நடப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த 2 உடன்படிக்கைகளும் பொதுவாக இந்தியாவுக்கே சாதகமான வர்த்தக கொள்கைகளாக அல்லது உடன்படிக்கைகளாக இருப்பது ஏனைய நாடுகளுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்து வருவது அது ஒரு முக்கியமான விடயமாக இங்கே சொல்லப்படுகிறது. எனவே அடுத்த நாங்கள் பார்க்கும்போது இந்த இந்தியாவுடன் ஏனைய அங்கத்துவ நாடுகள் பேரம் பேசும் அளவிற்கு பலவீனமாக இருத்தல். அதாவது இந்தியா பார்த்தீங்கன்னா அது பல அடிப்படையிலே வலிமையான ஒரு நாடாக இன்று இருக்கின்றது. அதாவது வளர்ச்சியுற்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் அச்சமுறும் அளவுக்கு அதனுடைய பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் சரி, இராணுவ ரீதியாக இருந்தாலும் சரி, பல்வேறு நாடுகளுடைய செல்வாக்குக்கு உட்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு அபரிதமான வளர்ச்சியை இந்தியா கொண்டிருப்பதால் இது ஏனைய நாடுகள் சரிசமனா என்று கதைப்பதற்கு ஒரு பிரச்சனையாக இருப்பது ஒரு முக்கியமான நெருக்கடியாக இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகளே, நாங்கள் இந்த நெருக்கடிகளிலே இன்னும் ஒரு முக்கியமான நெருக்கடியை பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக இந்த அங்கத்துவ நாடுகளிடையே ஏற்படுகின்ற உள்ளக முரண்பாடு. இதில் குறிப்பாக உங்களுக்கு ஏலவே இதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். இந்தியா பாகிஸ்தான் தொடர்பான பிரச்சனை நீண்ட காலமாகவே அந்த நாடுகளுக்கிடையே உள்ளக முரண்பாடாக இருந்து வருகிறது. குறிப்பாக அடிக்கடி அந்த நாடுகள் எல்லை பிரதேசங்கள், அதாவது காஷ்மீர் பகுதியிலே சண்டையிடுவதும் சமாதான செல்வதுமான ஒரு நிலைமை இன்று தொடக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே 1999 கார்கில் யுத்தம் ஒரு முக்கியமாக 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, பிராந்தியத்துக்கே அச்சுறுத்தலாக இருந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, கடந்த வருடம் 2019 ஆண்டிலே முக்கியமான ஒரு விடயம், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவினுடைய எல்லைப்பகுதியிலே இருந்த இந்திய இராணுவத்தினுடைய வாகனத்துக்கு குண்டு வைத்து தகர்த்ததில் 40 இராணுவத்தினர் பலியாயிருந்தார்கள். அதனால் ஏற்பட்ட பிரச்சனை, விமான தாக்குதலுக்கு 2 நாடுகளும் முனைப்பு காட்டி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளும் மாறி மாறி விமான தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. அந்த தாக்குதலிலே முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்தது, எல்லாரும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்திய விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் இராணுவம் கைது செய்து மீண்டும் பாகிஸ்தான் பிரதம மந்திரி இம்ரான்கானுடைய பரிந்துரையின் அடிப்படையில் விடுவித்தது. எனவே 2 நாடுகளும் மோதி கடைசியாக ஒரு சமாதானத்துக்கு வந்து இன்று ஒரு நோமலான சிச்சுவேஷன், அதாவது நோமலான பிரச்சனை இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கின்றது. இருந்தாலும் உள்ளக முரண்பாடுகள் 2 நாடுகளுக்கும் இடையே இருந்து வருகிறது. அணுவாயுத ரீதியாக இருந்தாலும் சரி, செய்மதி தொழில்நுட்பம் இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, 2 நாடுகளுமே பிரச்சனை இருப்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். எனவே இந்த உள்ளக முரண்பாடு என்பது நாங்கள் சார்க் அமைப்பில் இந்த 2 நாடுகளையும் சிறப்பாக அல்லது குறிப்பாக சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நல்லது பிள்ளைகளே, இப்போது நாங்கள் இந்த சார்க் நாடுகள் எதிர்நோக்கும் பொதுவான பிரச்சனைகள் தொடர்பாக இப்போது கலந்துரையாட இருக்கின்றோம். இதிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வரைபடத்திலே வறுமை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. தெற்காசிய நாடுகள் எதிர்நோக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி ஏலவே சொல்லியிருந்தேன். இந்த வறுமையை பார்த்தீங்கள்னு சொன்னால் இதிலே காட்டப்பட்டிருப்பது, இந்த சிவப்பு கலரால் காட்டப்பட்டிருப்பது
அதாவது எங்களுடைய தெற்காசியாவுடைய வறுமை சுட்டி 15. ரெண்டாவது இந்த பச்சை கலரால் காட்டப்பட்டிருப்பது தெற்காசிய நாடுகளுடைய உலக நாடுகளுடைய வறுமை. அப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது சிவப்பால் காட்டப்பட்டது தெற்காசிய நாடுகளோட வறுமை, பச்சையால் காட்டப்பட்டிருக்கிற லைன் கோடு உலகத்தினுடைய வறுமை. ஆகவே உலக வறுமையை விட தெற்காசியானுடைய வறுமை சுட்டி அதிகமாக இருப்பதை நீங்கள் இந்த படத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவினுடைய வறுமை 21.2 வறுமை சுட்டியாக, முக்கியமாக தெற்காசியாவிலே கூடிய வறுமை உள்ள நாடாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். எனவே இந்த இந்தியாவை அடுத்து நாங்கள் வறுமை கூடிய நாடாக பங்களாதேஷை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பங்களாதேஷினுடைய வறுமை சுட்டி 18.5 இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏனைய நாடுகளை நாங்கள் பார்க்கும்போது பாகிஸ்தான் 6.1, மாலத்தீவு 7.3, பூட்டான் 2.2, இலங்கை மட்டும் 1.9. அதாவது தெற்காசியாவிலே வறுமை குறைந்த நாடாக இலங்கை காணப்படுகிறது. அதற்கு பல்வேறுபட்ட காரணங்களை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கையில் இருக்கிற இலவச கல்வி, இலவச சுகாதார மருத்துவ வசதிகள் போன்றன இலங்கையின் வறுமையை குறைத்திருக்கிற தன்மையை நாங்கள் இந்த படத்தின் ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனியே எப்படித்தான் இருந்தாலும் பொதுவாக நாங்கள் இந்த தெற்காசிய பிராந்தியம் என்று பார்க்கும்போது வறுமை உலக நாடுகளை விட அதிகரித்த தன்மையை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே நாங்கள் பார்த்த பிள்ளைகளே, இந்த தெற்காசியா நாடுகளில் இருக்கின்ற வறுமையான ஆட்கள் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான புகைப்படத்தை நீங்கள் இப்போது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்து பிள்ளைகளை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கின்ற இந்த தெற்காசியாவில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இந்த பயங்கரவாத பிரச்சனை. பயங்கரவாத பிரச்சனை என்பது சில குழுக்கள், அதாவது தங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக அரசாங்க சொத்துக்கள் பொதுமக்களை பலியாக்குற ஒரு நிலைமை ஒன்று தெற்காசியாவில் இருந்து வருகின்றது. இதிலே காட்டப்பட்ட படங்கள் சிலது இந்த தெற்காசியா பிராந்தியத்திலே இயங்கி வருகின்ற இந்த தீவிரவாத அல்லது பயங்கரவாத அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம். எனவே பிள்ளைகளே, நாங்கள் இந்த பயங்கரவாத அமைப்புகள் தொடர்பாக இங்கே படத்திலே காட்டப்பட்டதுடன் இந்த பயங்கரவாத அமைப்புகள் சில அடிப்படைவாத கோட்பாடுகளை கொண்டு இயங்கி வருகிறது. அதன் அடிப்படையிலே தெற்காசியாவிலே இதிலே காட்டப்பட்ட அமைப்புகள் கூடுதலாக தாக்கம் செலுத்தி வருவதை நாங்கள் அண்மைக்கால செயற்பாடுகள் ஊடாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த பயங்கரவாத அமைப்புகள் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவங்களை நீங்கள் இந்த படத்திலூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இறுதியாக அதாவது கடந்த வருடம் இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட இந்த தேவாலயங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதன் கொச்சிக்கடை அந்தோனியாரில் ஏற்பட்ட அந்த குண்டு தாக்குதலுக்குரிய படத்தை தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அதுக்கு முதலாக மும்பை தாக்குதல் 2008ஆம் ஆண்டு தீவிரவாதிகள் இந்தியாவிலே மேற்கொண்ட மும்பை நகரத்திலே மேற்கொண்ட அந்த தாக்குதலுக்குரிய படத்தை இங்கே பார்க்கிறீர்கள். அதே போல் பாகிஸ்தானின் கராச்சி நகரிலே பாகிஸ்தானிலே இருக்கின்ற தீவிரவாத அமைப்புகள் மேற்கொண்ட குண்டு தாக்குதலுக்குரிய படத்தையும் பார்க்கிறீர்கள். இதை விட நிறைய தாக்குதலுக்குரிய படங்கள் சம்பவங்கள் எல்லாம் பதிவாக இருக்கின்றன. உங்களுடைய ஞாபகத்துக்காக இந்த 3 சம்பவங்கள், அதாவது இந்தியா மும்பை தாக்குதல், பாகிஸ்தான் கராச்சி தாக்குதல், இலங்கையில் கடந்த வருடம் நடந்த தேவாலயங்கள் மீது நடந்த குண்டு தாக்குதல் போன்ற பயங்கரவாத தாக்குதல் இந்த தெற்காசிய நாட்டை பெரிதும் பாதிப்புக்கு உட்படுத்தி இருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது பிள்ளைகளே. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது இந்த தெற்காசிய நாடுகள் எதிர்நோக்கிற முக்கியமான இன்னொரு பிரச்சனை இந்த போதை வஸ்து தொடர்பான பிரச்சனை. போதை வஸ்து என்று சொல்லும்போது அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், கெரோயின், கொக்கைன், கஞ்சா போன்ற பொருட்களை நாங்கள் போதை வஸ்து பொருட்களாக சொல்லலாம். அதற்குரிய அடையாளங்கள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த புகைப்படத்தை பாருங்கள். அதாவது கைப்பற்றப்பட்ட சில போதை வஸ்துக்களை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த வரைபடத்தை உலக படத்தை நீங்கள் பார்க்கும்போது கெரோயின் எவ்வாறு உலக படத்தின் ஊடாக, அதாவது உலகில் எவ்வாறு கடத்தப்படுகின்றது என்பதை அந்த அம்புக்குறிகள் ஊடாக வரைபடம் காட்டி இருக்கின்றது. குறிப்பாக தெற்காசியாவிலே ஒரு தளமாக இருக்கின்ற ஆப்கானிஸ்தானில் இருந்து அநேகமாக கிழக்கு ஆப்பிரிக்க நாடான இந்த டன்சானியா, கென்யா போன்ற நாடுகளுக்கும் அதிலிருந்து மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்வதை நீங்கள் இந்த படத்தில் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தெற்காசியாவில் இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த போதவஸ்து கடத்தல் மற்றும் அது தொடர்பான வியாபாரங்கள். அது மட்டுமல்ல, இந்த இலங்கை, இந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இலங்கை போன்ற நாடுகளும் அண்மை காலங்களிலே இந்த போதவஸ்து தொடர்பான கடத்தல் மற்றும் சம்பவங்களுடன் தொடர்பட்டிருப்பதை நாங்கள் அதாவது நிகழ்ச்சிகள் ஊடாக அல்லது செய்திகள் ஊடாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே பிள்ளைகளே, தெற்காசியாவிலே இதுவும் ஒரு பிரச்சனையாக நாங்கள் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இப்போது பார்க்க
போவது இந்த தெற்காசியாவினுடைய முக்கியமான ஒரு விடயம் இந்த சார்க் உச்சி மகாநாடு. இந்த உச்சி மகாநாடுகள் என்பதை நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அங்கத்துவ நாடுகளுடைய இடையே பரஸ்பர தொடர்பு, கலாச்சார பரிவர்த்தனை, தொடர்பாடல் மற்றும் நல்லுறவு, பல்வேறுபட்ட விடயங்களை கலந்துரையாடி அந்த பிராந்தியத்தினுடைய அபிவிருத்திக்கு மேற்கொள்கிற பல்வேறு கலந்துரையாடல்களே இந்த மகாநாடுகள் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் இந்த உச்சி மகாநாடுகள், சார்க் உச்சி மகாநாடுகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தடவை இது மேற்கொள்ளப்பட்டு வருவது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். முதலாவதாவது மகாநாடை நாங்கள் பார்த்தால் இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்தியாவினுடைய பாரத பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி முதலாவது மகாநாட்டில் கலந்து கொண்ட புகைப்படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த மகாநாடு பங்களாதேஷின் டாக்காவிலே 1985ஆம் ஆண்டு நடந்த சம்பவமாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த மகாநாட்டிலே கலந்துரையாடப்பட்ட முக்கியமான விடயங்களாக, அதாவது போதைப்பொருள் கடத்தல், பயங்கரவாதத்தை ஒழித்தல் மற்றும் தெற்காசிய பிராந்தியத்திலே பெண்களுடைய பங்களிப்பை அதிகரித்தல் என்ற 3 தொனிப்புகள் அடிப்படையிலே இந்த மகாநாடு கூட்டப்பட்டிருந்தது. எனவே அடுத்த மகாநாடு நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து இதுவரைக்கும் 18 சார்க் மகாநாடுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த 18வது மகாநாட்டை நீங்கள் பார்க்கலாம். அதாவது நேபாளத்தின் காட்மாண்டுவிலே நடந்திருக்கின்றது. இது 2014ஆம் ஆண்டு. அதனுடைய நடந்த அந்த மகாநாட்டினுடைய படங்களை நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலே இருப்பது மகாநாடு ஒன்று கூடலும், இதிலே பங்கு பெற்றிய தலைவர்கள் கூடிய படங்களையும் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மகாநாட்டின் முக்கியமான தொனிப்பொருள் என்ன என்று நீங்கள் பார்த்தால், முக்கியமானது எரிசக்தி ஒத்துழைப்பு, அங்கத்துவ நாடுகளிடையே இந்த எரிபொருள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவது மற்றும் அங்கத்துவ நாடுகளுக்கிடையே போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்துவது மற்றும் இன்னும் முக்கியமான விடயம் பிள்ளைகளே, இந்த தெற்காசியாவுக்கான தொடர்பாடல் செய்மதி ஒன்றை அனுப்புவது தொடர்பான ஒப்பந்தமும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியது இனி நடக்க இருந்த ஒரு மகாநாடு 19வது சார்க் மகாநாடு. அதாவது கடந்த 2016ஆம் ஆண்டு இஸ்லாமாபாத்திலே அது நடைபெற இருந்தது. ஆனால் அது தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவிலே முக்கியமாக கலந்து கொள்ளவில்லை. ஏனெனில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் அதாவது எல்லை பகுதியில் நடந்த அதாவது ஜூரிகளினுடைய தீவிரவாத தாக்குதல் காரணமாக இந்த மகாநாடு ஒத்தி வைக்கப்பட்டது. இதனால் இந்த மகாநாடு நடைபெறவில்லை. மீண்டும் 20வது மகாநாடு மீளவும் இஸ்லாமாபாத்தில் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான விடயமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த புகைப்படத்திலே அதாவது அந்த மகாநாடு இடைநிறுத்தப்பட்டதையும் அதிலே பாரத பிரதமரும் பாகிஸ்தான் பிரதமருடைய படங்களை நீங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பிள்ளைகளே, நாங்கள் இந்த சார்க் அமைப்பின் செயற்பாடுகள், இப்போ அண்மை காலங்களிலே இந்த சார்க் அமைப்பு எவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலாவது முக்கியமான ஒரு விடயம், தற்காலத்திலே நடந்த இந்த கோவிட்-19 அதாவது கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக இந்த தலைவர்கள் எல்லாரும் காணொளி மகாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். தமது பிராந்தியத்திலே இந்த தொற்று நோயின் அபாயத்தை குறைப்பதும் அதிலிருந்து எவ்வாறு ஒவ்வொரு மனிதர்களையும் காப்பாற்றுவது, அது தொடர்பான நிதி உதவி எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக இந்த மகாநாட்டில் கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக இந்த மகாநாட்டிலே இந்திய பிரதம மந்திரியாக இருந்த நரேந்திர மோடி அவர்களால் ஒரு முக்கியமான விடயம் முன்வைக்கப்பட்டது. அதாவது தெற்காசியாவுக்கான ஒரு பாதுகாப்பு நிதியம் ஒன்றை ஏற்படுத்துவது இங்கே பிரேரிக்கப்பட்டது. அதாவது அங்கத்துவ நாடுகளும் தமக்கு இயன்ற அளவுக்கு நிதியுதவியை ஒன்றை அதில் நிதியிட்டு ஒரு நிதியத்தை ஆரம்பிப்பது அவர் முன்மொழிந்திருந்தார். அதன் அடிப்படையிலே முதலாவதாகவே இந்தியா 10 மில்லியன் ரூபாவை இந்த நிதியத்துக்காக முதலாவதாக நன்கொடையிட்டிருந்தது. இலங்கை 5 மில்லியன் ரூபாவையும், ஏனைய நாடுகள் இதை விட குறைந்த அளவு நிதியை கொடுத்து எல்லாமாக 21.8 மில்லியன் இந்த நிதியத்திலே சேமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிதியம் தெற்காசியாவில் உள்ள கொரோனா தொடர்பான இதுக்கு பயன்படுத்துவதாக இந்த நிதியம் அறிவித்திருக்கின்றது. எனவே அது தொடர்பான அந்த காணொலியில் தலைவர்கள் எவ்வாறு கலந்துரையாடினார்கள் என்பதை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது பிள்ளைகளே, இந்த சார்க் அமைப்பினுடைய இன்னும் ஒரு செயற்பாடு முக்கியமானது. இது 2010ஆம் ஆண்டு நடைபெற்றது ஒரு முக்கியமான நபர். அதாவது தெற்காசியாவுடைய கல்வி விருத்திக்காக சர்வதேச பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பிலே அப்போதைய மன்மோகன் சிங், அதாவது இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய சிந்தனை அடிப்படையிலே ஒரு சர்வதேச பல்கலைக்கழகம் ஒன்றினை தெற்காசியாவிலே உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே இந்த 2010ஆம் ஆண்டு தென்னாசியாவுக்கென ஒரு சர்வதேச பல்கலைக்கழகம் இந்தியாவின் புதுடில்லியிலே உருவாக்கப்பட்டது.
இதில் கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் கல்வி பயின்று வருகிறார்கள். அந்த பல்கலைக்கழகத்துடைய மாதிரி படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அதனுடைய இலட்சணையும் அந்த பக்கத்தில் உள்ள இடத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதிலே முக்கியமாக இளமானி பட்டங்கள், முதுமானி பட்டங்கள், பல்வேறு ஆராய்ச்சிகள் போன்றன இந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அங்கத்துவ நாடு பங்கு பெற்றுகிற சகல மாணவர்களும் இதிலே பங்கு பெற்று பயனடைந்து வருவது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த சார்க் அமைப்பின் இன்னொரு செயற்பாடாக இருப்பது உங்களுக்கு ஏலவே நாங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கின்றேன். முக்கியமானது வறுமை. இந்த வறுமையை குறைப்பதற்காக முக்கியமான ஒரு செயற்பாடாக சார்க் உணவு மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது பங்களாதேஷின் டாக்காவிலே கடந்த 2016ஆம் ஆண்டு பிள்ளைகளே இந்த சார்க் உணவு மத்திய நிலையம் ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. அதனுடைய படத்தை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனூடாக நீண்ட காலத்துக்கு உணவை சேமிப்பதும் தெற்காசிய நாடுகளுக்கு வேண்டிய உணவை பகிர்ந்தளிப்பதும் இந்த மத்திய நிலையத்தின் பொறுப்பாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் விசேட உணவு மகாநாடு. இதுவும் இந்த உணவு பிரச்சனையை தீர்ப்பதற்காக 2008ஆம் ஆண்டு இந்த மகாநாடு கூட்டப்பட்டு அந்த கூட்டப்பட்டதன் புகைப்படத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள். எனவே பிள்ளைகளே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் இப்போ அண்மை காலத்தில் ஏற்பட்ட 2017ஆம் ஆண்டு இந்த தெற்காசிய நாடுகளின் அறிவியல் விருத்தியில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்றே சொல்லலாம். அதாவது இந்தியா தெற்காசியாவுக்கான ஒரு தொடர்பாடல் செய்மதியை விண்ணுக்கு ஏவியது. அதாவது இது ஒரு முக்கியமான சம்பவம். ஏனென்றால் தெற்காசியாவுடைய தகவல் தொடர்பு வானிலை அவதானிப்புக்கென GSAT-9 என்று சொல்லப்படுகின்ற இந்த செய்மதியை 2017ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி இந்தியாவின் இஸ்ரோ என்று சொல்லப்படுற விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலிருந்தே விண்ணுக்கு ஏவியது. இதனூடாக முக்கியமாக தெற்காசியானுடைய வானிலை அவதானிப்பு தொடர்பான தகவல்கள் மற்றும் தகவல் தொடர்பாடலை விருத்தி செய்வது தொடர்பான விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இதற்கு முக்கிய காரணகர்த்தாக இருந்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் 2014ஆம் ஆண்டு சார்க் மகாநாட்டிலே இது தொடர்பான பரிந்துரையை முன்வைத்திருந்தார். அதனுடைய அந்த GSAT என்று சொல்லப்படுகின்ற தொடர்பாடல் செய்மதியின் படத்தை நீங்கள் தற்போது அந்த அருகில் உள்ள காணொலியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பிள்ளைகளே, இந்த சார்க் அமைப்பின் இன்னொரு முக்கியமான விடயம் வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்வது. அதாவது தெற்காசிய பிராந்தியத்திலே முக்கியமான ஒரு விடயம் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 2 உடன்படிக்கைகளை இந்த சார்க் அமைப்பு முன்வைத்திருந்தது. ஒன்று 1993ஆம் ஆண்டு சப்டா என்று சொல்லப்படுகின்ற உடன்படிக்கை. அதாவது தெற்காசிய நாடுகளின் வர்த்தக முன்னுரிமை ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தெற்காசிய நாடுகளுக்குள்ளே, அதாவது சர்வதேச வர்த்தகத்திலே, அதாவது தீர்வை மற்றும் தாராளமயமாக்கப்பட்ட விடயங்களை முன்னுரிமைப்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான விடயம். இரண்டாவது சப்டா எனப்படுவது 2004ஆம் ஆண்டு இந்த உடன்படிக்கை கச்சாத்திரப்பட்டது. இது தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தெற்காசிய நாடுகள் 8க்கும் உள்ளே கன விடயங்கள், அதாவது பண்ட ஏற்றுமதி இறக்குமதியிலே முன்னுரிமைப்படுத்துகிற ஒப்பந்தமாக இந்த 2 ஒப்பந்தங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சார்க்கின்ற 2 பொருளாதார ஒப்பந்தங்கள், ஒன்று சப்டா மற்றது சப்டா. அந்த ஒப்பந்தங்களுக்குரிய படங்களை நீங்கள் பிள்ளைகளை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்லது பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது இந்த பிராந்திய அமைப்புகளிலே சார்க் அமைப்பினுடைய தொழிற்பாடுகளும் அதனுடைய பிரதான செயற்பாடுகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது 2வது பிராந்திய அமைப்பாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த தென்கிழக்காசிய நாடுகளின் அமைப்பு என்று சொல்லப்படுகின்ற ஆசியான் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு. இதனுடைய உருவாக்கத்தை நாங்கள் முதலில் பார்ப்போம் பிள்ளைகளே. முதலாவதாக இந்த அமைப்பு 1961ஆம் ஆண்டு தென்கிழக்காசிய சங்கம் என்ற பெயருடன் ஆரம்பித்து 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு அல்லது அமைப்பு என்ற பெயருடன் மாற்றப்பட்டு இன்று இயங்கி வருகிறதாக நாங்கள் குறிப்பிடலாம். இதனுடைய தலைமைச் செயலகம், அதாவது நாங்கள் இங்கால பார்த்து கொள்ளலாம், தலைமைச் செயலகம் ஜகார்த்தா, அதாவது இந்தோனேசியாவில் இருக்கிற ஜகார்த்தாவில் காணப்படுகிறது. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்தோனேசியாவினுடைய படம் காட்டப்பட்டிருக்கிறது. இதில் ஜாவா தீவில் இருக்கிற ஜகார்த்தாவிலே தான் இந்த தலைமைச் செயலகம் காட்டப்பட்டிருக்கிறது. அதன் காணப்படுகின்ற அதனுடைய நேரடி புகைப்படத்தை நீங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது ஒரு முக்கியமான விடயமாக இருப்பது ஆசியானுடைய தலைமைச் செயலகம் இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவிலே காணப்படுகின்றது. அடுத்த பிள்ளைகளை நாங்கள் இதில் பார்ப்போம். இந்த அங்கத்துவ நாடுகள், சார்க் அமைப்பில் உள்ள அங்கத்துவ நாடுகள் 8, ஆனால் ஆசியான் அங்கத்துவ நாடுகளே இருப்பது 10. அந்த 10 அங்கத்துவ நாடுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இதிலே
ஆரம்பத்திலே இதில் இருந்த அங்கத்துவம் வாய்ந்த நாடுகளை நாங்கள் பார்க்கும்போது பிள்ளைகளே இந்தோனேசியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து என்று சொல்லப்படுற 5 நாடுகளுமே இதனுடைய ஆரம்ப அங்கத்துவ நாடுகளாக இருந்தன. இதனை அடுத்து 1984ஆம் ஆண்டு புருனேயும் 1995ஆம் ஆண்டும் வியட்நாம் மற்றும் லாவோஸும் 1997ஆம் ஆண்டு மியான்மரும் 1999ஆம் ஆண்டு கம்போடியாவும் இல்லாமல் 10 நாடுகள் இதில் அங்கத்துவம் வகிக்கின்றன. எனவே இந்த நாடுகளை நீங்கள் கவனமாக செவிப்படுத்தியிருக்க வேண்டும். ஏனென்றால் இது அடிக்கடி எங்களுடன் வினாவப்படுவதுண்டு. தெற்காசிய நாடுகள் எத்தனை, அதே மாதிரி ஆசிய நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை, இறுதியாக இணைந்த நாடு என்ன? அப்போ இதில் 10 இதுவரைக்கும் ஆசியானிலே 10 நாடுகள் அங்கத்துவம் வகிப்பதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இதில் சில அதனுடைய மேலதிக தகவல்களாக அந்த நாடுகளும் அதனுடைய தலைநகரங்களும் தந்திருக்கின்றேன். ஏலவே அது குறிப்பிட்டு விட்டேன். எப்போது இந்த அங்கத்துவம் பெற்ற ஆண்டுகள் அங்கே சொல்லியிருக்கின்றேன். இதில் முதலாவதாக நீங்கள் பார்க்கலாம் இந்தோனேசியாவின் தலைநகரம் ஜகார்த்தா, மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர், பிலிப்பைன்ஸின் தலைநகரம் மணிலா, சிங்கப்பூரின் தலைநகரம் சிங்கப்பூர் தான், தாய்லாந்தின் தலைநகரம் பேங்காக், புருனேயின் தலைநகரம் பண்டார் சேரி என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது வியட்நாமின் ஹனோய், லாவோஸின் தலைநகரம் வியான்சான், மியான்மரின் தலைநகரம் ரங்கூன், கம்போடியாவின் தலைநகரம் பினோம்பென் என்று சொல்லப்படுகின்ற தலைநகரங்களும் இங்கே உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அடுத்து நாங்கள் இந்த ஆசியான் நாடுகளின் இட அமைவை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உலக பூகோள ரீதியாக அதனுடைய அமைப்பு இங்கே நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அதனுடைய தனித்துவமான அம்சத்தை அங்காலே பார்க்கிறீர்கள். அதாவது 10 நாடுகளுடைய இட அமைவுகள் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை மேலதிகமாக இந்த படத்தினூடாக நீங்கள் பார்க்கலாம். முக்கியமாக இந்த இந்தோனேசியா என்று சொல்லப்படுற இடம், இந்தோனேசியா என்று சொல்லும்போது சுமாத்ரா, ஜாவா, போர்னியோ, சுலாவெசி, இரியன் ஜாயா போன்ற தீவுகளை உள்ளடக்கிய பிரதேசம்தான் இந்த இந்தோனேசியா. அந்த இந்தோனேசியாவும் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, மியான்மர், வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் புருனே என்று சொல்லப்படுற 10 நாடுகள் இந்த இட அமைவு நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் உங்களுக்கு பரீட்சை கூடுதலாக இந்த இடம் உங்களுக்கு கேட்பார்கள். எனவே பிள்ளைகளை இதை கவனமாக நீங்கள் குறித்து பழகியிருப்பது மிக நல்லது. அடுத்தது நாங்கள் இந்த அமைப்பினுடைய நோக்கங்களையும் பணிகளையும் பார்ப்போம். அதாவது ஆசியானுடைய நோக்கங்களும் பணிகளும். முதலாவதாக பாருங்கள், பிராந்திய நாடுகளின் சமூக பொருளாதார கலாச்சார வளர்ச்சி ஏற்படுத்தல். பிராந்தியம் என்று சொல்லும்போது அந்த 10 நாடுகளினுடைய சமூக ரீதியான, பொருளாதார ரீதியான, கலாச்சார ரீதியான வளர்ச்சியை ஏற்படுத்துவது இந்த ஆசியானுடைய முக்கியமான நோக்கம். 2வது, பிராந்திய நாடுகளிடையே நல்லுறவை ஏற்படுத்துவது. பொதுவாக பிள்ளைகளே எல்லா பிராந்திய அமைப்புகளும் அங்கத்துவ நாடுகளிடையே நல்லுறவை ஏற்படுத்துவது தான். எனவே இது விசேஷமான ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 2வது, அடுத்த 3வது விஷயம் பார்த்தோம் என்றால் பிராந்திய நாடுகளில் அமைதியை பேணுவது. குறிப்பாக அணுவாயுத ரீதியாக இருந்தாலும் சரி, சட்டவிரோத ஆயுதம், பயங்கரவாதம் போன்ற அடிப்படைகளில் இருந்து விலகி ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது இது இன்னொரு பணியாக அல்லது நோக்கமாக நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்தது, மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தல். வாழ்க்கை தரம் என்பது பிள்ளைகளே மனிதன் ஒரு அடிப்படை வசதிகளை பெற்று சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு நிலை தான் இது. அதாவது உணவு, உடை, உறையில் இவற்றை பெற்று சுமூகமாக வாழக்கூடிய நிலைமை. அதுக்கு மேலதிகமாக தனது வாழ்க்கையை மேம்படுத்துவதுதான் இங்கே முக்கியமான அம்சமாக இருக்கும். அடுத்தது, அங்கத்துவ நாடுகளுக்கு தேவையான பயிற்சிகள், ஆராய்ச்சிகளை பொதுவாக 10 நாடுகளும் மேற்கொள்வதற்கு இந்த ஆசியான் முக்கியமாக செயற்பட்டு வருவது இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை விட பொதுவான ஒரு பண அலகை, ஐரோப்பிய ஒன்றியத்தை போல பொதுவான ஒரு பண அலகை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த ஆசியாண்ட இன்னும் ஒரு நோக்கம். அதனை விட உணவு பாதுகாப்பினை ஏற்படுத்துவதற்கு நியூசிலாந்தின் உதவியை பெற்றுக்கொள்வதில் இன்னும் ஒரு நோக்கம். அதை விட மீன்பிடி தொழிலை விருத்தி செய்வதற்காக கனடாவின் உதவியை பெற்றுக்கொள்வது இது இன்னொரு நோக்கமாக இருக்கும். அதனை விட இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நிலையங்களை நிறுவுவதும் இதனுடைய இன்னும் ஒரு நோக்கமாக இருக்கும். எனவே பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் பிராந்தியத்தின் அமைதி, மற்றது சில விசேடங்களுக்கான உதவிகள் மற்றும் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மத்திய நிலையங்களை நிறுவுதல் என்பன இந்த ஆசியான் அமைப்பினுடைய முக்கியமான நோக்கங்களும் பணிகளாகவும் இருக்கும். இனி நாங்கள் இந்த ஆசியானுடைய செயற்பாடுகளை பார்ப்போம். முதலாவது படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஷியன் சமிட், அதாவது மகாநாடுகளை கூட்டுதல். ஏலவே சொல்லியிருக்கின்ற பிள்ளைகளை சார்க்கில் இந்த மகாநாடுகள் என்பது முக்கியமான விடயம். ஏனென்றால் அந்த அங்கத்துவ நாடுகளுடைய பிரச்சனைகள், ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வது இதனூடாகத்தான். எனவே இங்கே ஆசியான் முதலாவது மகாநாடை பார்த்தால், அதாவது இந்தோனேசியாவின் பாலி தீவில் தான் இந்த முதலாவது மகாநாடு நடந்திருக்கிறது. அதாவது 1976ஆம் ஆண்டு இந்த மகாநாடு நடந்திருக்கிறது. அதுதான் இந்த கருப்பு பள்ளை படமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த
மகாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பிராந்தியத்தில் நல்லுறவையும் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்துவது. அதான் இந்த மகாநாட்டினுடைய முதல் மகாநாட்டின் முக்கியமான நோக்கம். அடுத்தது இதுவரைக்கும் இந்த ஆசியான் 35 மகாநாடுகளை நடத்தி முடித்திருக்கின்றது. அதாவது 35 நிறைவு பெற்று 36வது இனித்தான் நடைபெற இருக்கின்றது. இந்த 35வது மகாநாடு அதாவது பேங்காக், தாய்லாந்தினுடைய பேங்காக்கிலே அது நடந்தேறி இருக்கிறது. அந்த மகாநாட்டினுடைய தலைவர்கள் படம் எடுத்ததை நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். 35வது மகாநாடு அதனுடைய சின்னம் இங்கே காணப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இதிலே முக்கியமாக கதைக்கப்பட்ட ஒரு விடயம் என்னவென்றால் சீனா ஐக்கிய அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக போரை நிறுத்துவது. அதாவது சீனா மற்றும் அமெரிக்கா ரெண்டும் பொருளாதார ரீதியிலே வலிமை பெற்று வருவது பிராந்தியத்துக்கு அச்சுறுத்தலாக இருப்பதனால் அந்த 2 நாடுகளுக்கும் இடையே ஏற்படுகின்ற மறைமுகமான வர்த்தக போரை நிறுத்துவதும் ஒரு முக்கியமான விடயம். அதை விட தென்சீன கடலிலே, அதாவது சீன பிரதேசனுடைய தெற்கு பக்கத்து கிழக்கு பக்கத்திலேயும் இருக்கிற அந்த பிராந்தியம் ஒரு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு. எனவே அதை குறைப்பதும் இந்த மகாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இந்த நடக்க போகிற மகாநாடு பிள்ளைகளே. 36வது மகாநாடு நடைபெற இருக்கும் இடம் வியட்நாம்னு டானாங்னு சொல்லப்படுற இடம். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். அந்த டானாங்னு சொல்லப்படுற இடம் இந்த உலகப்படத்திலே அந்த லொக்கேஷனை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இது அந்த மகாநாட்டுக்குரிய சின்னம், நடைபெற இருக்கிற சின்னத்தை நீங்கள் பார்க்கலாம். 2020ஆம் ஆண்டு அதாவது ஜூன் மாதம் நடைபெறுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது தற்போதைய நிலைமை காரணமாக எவ்வாறு மாறுமோ என தெரியவில்லை. எனவே ஜூனில் நடைபெறுவதாக இந்த மகாநாடு அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக பிள்ளைகளே இந்த ஆசியானுடைய விசேஷ செயற்திட்டம், ஆசியான் மேற்கொண்ட செயற்பாடில் ஒரு முக்கியமான விடயம் ஆசியன் 3+ செயற்திட்டம். அதாவது ஒரு முக்கியமான செயற்பாடு என்னவென்றால் 97ஆம் ஆண்டு இந்த செயற்திட்டத்தை ஆசியான் உருவாக்கியது. இந்த 10 நாடுகளுடன் இணைந்து கிழக்காசியாவில் இருக்கிற சீனா, ஜப்பான், தென்கொரியா, நீங்கள் இந்த படத்திலே பார்த்தா விளங்கும், பர்பிள் கலரில் காட்டப்பட்டிருக்கிறது ஜப்பான் தீவு, இங்கால சீனா, அங்கால தென்கொரியா. இந்த 3 நாடுகளும் கிழக்காசியாவிலே ஒரு பொருளாதார வலிமை படைத்த நாடுகள். அந்த நாடுகளுடன் இணைந்து தங்களுடைய நாடுகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது இந்த செயற்திட்டத்தின் முக்கியமான நோக்கமாக இருக்கும். அதைத்தான் ஆசியான் 3+ செயற்திட்டம் என்று கூறுவார்கள். அதனுடைய படத்தை தான் நான் அங்கே காட்டியிருக்கின்றேன். அடுத்த பிள்ளைகளே இந்த முக்கியமான இன்னொரு விடயம் ஆசியானுடைய அணுசக்தி இல்லாத அமைதியான ஒரு பிரதேசத்தை உருவாக்கும். அப்போ இந்த தெற்காசிய பிரதேச மன்னிக்க வேண்டும் ஆசியான் பிரதேசத்திலே முக்கியமாக அமைதியை நிலைநாட்டுதல். இதுவரைக்கும் இந்த 10 நாடுகளிலும் அணுவாயுதம் இல்லாமல் அணுவாயுத பரிசோதனை நடத்திய ஒரு தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. அதுக்கு காரணம் 1995ஆம் ஆண்டு இந்த பிரதேசத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தம் பிராந்தியத்திலே அமைதியை பேணுவதற்கு அணுவாயுதத்துக்கு தடை விதித்திருக்கின்றது. அது தொடர்பான மகாநாடும் அந்த அணுவாயுதத்தை தடை விதித்ததற்கான ஒரு இலட்சணையும் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. எனவே அணுசக்தி இல்லாத பிராந்திய செயற்திட்டம் ஆசியானுடைய முக்கியமான ஒரு செயற்திட்டமாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த காணொலி மகாநாடு சார்க்கை போல ஆசியானும் ஒரு காணொலி மகாநாடை நடத்தியிருக்கிறது. அண்மையிலே நடந்த COVID-19 தொற்று காரணமாக எவ்வாறு அங்கத்துவ நாடுகளை பாதுகாப்பது அது தொடர்பான ஒரு மகாநாடை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். அது தலைவர்களுடைய படத்தை நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பிள்ளைகளே இந்த தென் ஆசியானுடைய பிரதேசம் ஒரு அனர்த்த பிரதேசம். அடிக்கடி சுனாமி, பிலிப்பைன்ஸ் சூறாவளி, புவிநடுக்கம் போன்ற பல்வேறு அனர்த்தங்களை முகம் கொடுத்து வருகின்றபடியால் அதை முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்பதற்கு மத்திய நிலையங்களை நிறுவியிருக்கிறார்கள். அதனுடைய புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். எனவே பிள்ளைகளை நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது இந்த ஆசியான் எதிர்நோக்கிற பிரச்சனை. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது ஆசியானுடைய விசேட சில செயற்பாடுகளை பார்த்தோம். இப்போது இந்த ஆசியான் சார்க் அமைப்பு போல சில பிரச்சனைகளை முகம் கொடுத்து வருகிறது. அதை நாங்கள் இப்போ பார்ப்போம். முதலாவது வறுமை. சார்க்கை போல இங்கேயும் வறுமையான பிரச்சனை இருக்கின்றது. இங்கே இந்த புகைப்படத்தை பாருங்கள். அந்த நாட்டில் இருக்கிற சில பகுதிகளிலே வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த வறுமையில் கூடுதலாக இந்த கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம் போன்ற இந்த நாடுகளே அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கூடுதலாக வறுமையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் இந்த கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம். அடுத்தது 2வது பெரிய பிரச்சனை இந்த பயங்கரவாத பிரச்சனை. நாங்கள் ஏலவே பார்த்து நாங்கள் இந்த சார்க்கிலையும் பயங்கரவாத பிரச்சனை தான், ஆசியானிலும் பயங்கரவாத பிரச்சனை தான். அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். பாலி பாம்பிங் 2002 கிடக்குது. அதுக்குரிய படம் தான் கீழே இருக்கின்றது. அதாவது ஒரு முக்கிய பயங்கரவாத பிரச்சனை 2002ஆம் ஆண்டு இந்தோனேசியாவின் பாலி நகரில் குண்டுவெடிப்பு ஒன்று நடந்தது. அந்த குண்டுவெடிப்புக்கு ஆதாரமாக இருந்தது இஸ்லாமிய தீவிரவாதிகளான ஜெமா என்று சொல்லப்படுகிற அந்த தீவிரவாத அமைப்பு. அதிலே கிட்டத்தட்ட 202 பேர் உயிரிழந்திருந்தார்.
அதில் கூடுதலாக சுற்றுலா ஹோட்டலில் நிறைய இருந்த, அதாவது சுற்றுலா தீவான குட்டாவா கூடுதலாக பாதிக்கப்பட்டது. அதில் வெளிநாட்டு சுற்றுலா அப்படியான நிறைய பாதிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே பயங்கரவாத பிரச்சனையும் இந்த ஆசியான் ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கலாம். நல்லது பிள்ளைகளே, இப்போது ஆசியான் எதிர்நோக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை இங்கே காட்டப்பட்டிருக்கிறது பாருங்கள், போதைப்பொருள் வர்த்தகம். இதிலே இந்த போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பாக கைது செய்யப்பட்டவருடைய படம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை அவதானித்து பாருங்கள். தெற்காசிய பிராந்தியத்தை விட ஆசியான் பிராந்தியத்தில் எவ்வாறு இந்த போதைப்பொருள் வர்த்தகம் இடம்பெறுகிறதுன்னு சொல்லி, கூடுதலாக மியான்மரை மையமாக கொண்டு இந்த கடத்தல் பாதைகள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது சமுத்திர பகுதியூடாகவும் கடத்தப்படுகிறது, நிலப்பகுதியூடாகவும் இந்த போதைப்பொருள் கடத்தப்படுற தன்மையை நீங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே போதைப்பொருளும் பிரச்சனை இந்த ஆசியானிலே காணப்படுகிறது. அடுத்ததாக சட்டவிரோதமாக ஆயுதங்களை கடத்துறது. அந்த சட்டவிரோதமாக ஆயுதங்களை கடத்துகிற முக்கியமான பாயிண்டாக கூட இந்த ஆசியானை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆசியான் நாடுகளில் இருந்து அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு கூடுதலாக இந்த கடத்தப்படுற தன்மையை நீங்கள் இந்த படத்தினூடாக பார்க்கலாம். சட்டவிரோத ஆயுதங்களை கடத்துறதும் ஆசியான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அடுத்தது நாடுகளுக்கு இடையிலான எல்லா பிரச்சனையும் நாங்கள் இங்கே பார்க்கலாம். கூடுதலாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் கம்போடியா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம். அந்த நாடுகளுக்கு அயல் நாடுகள் என்றபடியால் எல்லா பிரச்சனைகளோட தொடர்பட்டதாக நாங்கள் இதனை அறியக்கூடியதாக இருக்கும். அதை விட தென் சீன கடலில் சீனாவின் ஆதிக்கம் தொடர்பான பிரச்சனையை நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகளை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற மூன்றாவது பிராந்திய அமைப்பாக இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்ப்போம். ஐரோப்பிய ஒன்றியம் EU என அது அழைக்கப்படுகிறது. அதனுடைய லட்சணியை நீங்கள் பார்க்கலாம். 12 நட்சத்திரங்களுடன் காட்டப்பட்டிருக்கின்றது. இதனுடைய உருவாக்கத்தின் பின்னாடியே முதலில் பார்ப்போம். 1950ஆம் ஆண்டில் இது அதாவது ஐரோப்பிய நிலக்கரி உருக்கு சங்கம் என்ற பெயருடன் இருந்து 57ஆம் ஆண்டு ஐரோப்பிய பொருளாதார ஆணைக்குழு என்று மாற்றம் பெற்று 67ஆம் ஆண்டு ஐரோப்பிய சங்கம் என்று ஆரம்பித்து 93ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் ஐரோப்பிய ஒன்றியம் என்று பெயர் மாறியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே அந்த பழைய காலத்தில் இருந்தே உருவாக்கம் பெற்ற ஒரு சர்வதேச அல்லது பிராந்திய அமைப்பாக நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தை குறிப்பிடலாம். பிள்ளைகளே, இது நிறுவப்பட்ட இடம் அதாவது நெதர்லாந்தின் மெட்ரிச் நகரத்திலே இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டு அங்கேதான் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் நிறுவப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதனுடைய தலைமைச் செயலகம் பெல்ஜியத்தில் இருக்கிற புருசல்ஸ், அதாவது பெல்ஜியத்தை நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, அதனுடைய தலைமைச் செயலம் இங்கே தான் இருக்கின்றது. அந்த புகைப்படத்தை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது இதனுடைய அங்கத்துவ நாடுகள் இதுவரைக்கும் 28 நாடுகள் இருந்தன பிள்ளைகளே. 2020ஆம் ஆண்டு பிரித்தானியா விலகியதன் அடிப்படையிலே தற்போது 27 நாடுகள் இதிலே அங்கத்துவம் வகிக்கின்றன. அதனுடைய அட்டவணையை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பிள்ளைகளே, இதனுடைய இட அமைப்பு, அதாவது உலக படத்திலே இங்கே இந்த ஐரோப்பிய ஒன்றிய அங்கத்துவ நாடுகள் இருக்கின்ற என்பதை நீங்களே பார்க்கிறீர்கள். அதனுடைய நாடுகள் இங்கே காட்டப்பட்டிருக்கிறது, 27 நாடுகள். அதை விட இதனுடைய அங்கத்துவ நாடுகளை நான் இங்கே குறித்து காட்டியிருக்கின்றேன். 27 நாடுகளும் உங்களுக்கு சிக்கலாத்தான் இருக்கும். ஏனென்றால் எல்லாம் ஒரு பிரதேசத்துக்கே குவிஞ்சிருக்கிறபடியால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ நாடுகளும் உங்களுக்கு கேட்க போகிறதல்ல. ஆனால் இத்தனை நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தற்போது இருக்கின்றன. இறுதியாக இந்த நாடு விலகியது என்ற அடிப்படை விஷயங்களை நீங்கள் அறிந்திருந்தால் இதிலே போதுமானது. இவ்வளோத்தை நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்ததாக இதனுடைய கட்டமைப்பிலே 4 கட்டமைப்புகள் இருக்கின்றன. ஒன்று ஐரோப்பிய பாராளுமன்றம், 2வது ஐரோப்பிய ஆணையகம், 3வது ஐரோப்பிய நீதிமன்றம், 4வது ஐரோப்பிய ஒன்றிய மன்றம், அடுத்தது ஐரோப்பிய கணக்கீட்டாளர் மன்றம் என்று சொல்லி 4 கட்டமைப்பு கீழே இது இயங்கி வருவது முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக இதனுடைய நோக்கங்களையும் பணிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது, இது ஒரு பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றியம் என்ற அடிப்படையிலே பிராந்தியத்திலே தடையற்ற வர்த்தகத்தை ஏற்படுத்துவது ஒரு முக்கியமான நோக்கம். 2வது, பொதுவான நாணய கொள்கையை ஏற்படுத்துவது, அதாவது ஜூரோவை ஏற்படுத்துவது இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்தது, ஐரோப்பிய பிராந்தியத்திலே பாதுகாப்பை ஏற்படுத்துதல், எந்தவித அணுவாயுத பரிகரணம் இல்லாத ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்துவது. அடுத்தது, பிராந்திய ஒன்றிய மக்களின் முன்னேற்றத்துக்கு உதவும், பொதுவாக வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். அடுத்தது, பிராந்தியத்திலே அங்கத்துவ நாடுகளின் சம நீதியினையும் ஏற்படுத்துவது இது முக்கியமான விடயம். அடுத்து, இந்த நாடுகளுடைய எதிர்நோக்கிற பிரச்சனைகளை பார்ப்போம் பிள்ளைகளே. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான பிரச்சனை வேலை இல்லை. ஆனால் நாங்கள் ஆசியானையும் சார்க்கையும் பார்த்தவில்லை, அதில் வேலையின்மை பிரச்சனையை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இது விசேஷமாக இங்கே பார்க்கின்றோம். வேலையின்மை, இயந்திரமயமாக்குதல் காரணமாக பிள்ளைகளே இங்கே வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது. குறிப்பாக 2008-12ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே 6 மில்லியன் மக்கள் வேலை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில். அதே போல் 2020இல் வேலையின்மை வீதம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் 7.3ஆக காணப்படுகிறது. எனவே கிரேக்கத்தில் குறிப்பாக அதிக வேலையின்மை, அந்த 27 நாடுகளிலும் கூடுதலாக வேலையின்மை இருப்பது இந்த கிரேக்கத்தில் தான். அங்கால நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தர் வேலை தேவை என்று சொல்லி போர்டோடு இருக்கிறது நீங்கள் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தது பிள்ளைகளே இந்த வறுமை. பொதுவாக சார்க் நாடுகளையும் பார்த்து நாங்கள், ஆசியானிலும் பார்த்து நாங்கள், இங்கேயும் வறுமை இருக்கிறது. ஆனால் ஒப்பீட்டு ரீதியாக குறைந்த வறுமை தான். கூடுதலாக 2012 24% வறுமையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெர்மன் கடந்த வருடம் வறுமையால் பாதிக்கப்பட்ட முக்கியமான நாடும். இங்கே அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் வறுமையால் பாதிக்கப்பட்ட ஒரு குழுவினரை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த பயங்கரவாத பிரச்சனை. உலகத்தில் எல்லா இடம் இந்த பயங்கரவாத பிரச்சனை இருக்கின்றது. இந்த படங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதாவது பாரிஸ் எல்லா இடம் ஒரு முக்கியமான பெரிய ஒரு அட்டாக்காக இருந்திருக்கிறது. அதில் அந்த தேவாலயம் பாதிக்கப்பட்ட விதம், அதில் முக்கியமாக 2015ஆம் ஆண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக தற்கொலை தாக்குதலாக இருக்கின்றது. தியேட்டர், உணவகம் குறிப்பாக பாதிக்கப்பட்டது. நிறைய பேர் அதில் உயிரிழந்த தன்மையை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. பிள்ளைகளை நாங்கள் இப்போது இந்த 3 பிராந்திய அமைப்புகள் தொடர்பாக இதுவரையில் பார்த்திருக்கின்றோம். ஒன்று சார்க் அமைப்பு, ஆசியான் அமைப்பு, அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம். இதிலே நாங்கள் இதை ஒரு தொகுப்பாக ஞாபகப்படுத்த நீங்கள் முக்கியமாக எதை பார்த்திருக்க வேண்டும் இந்த பாடப்பிறப்பில் என்றதை நான் இப்போது சுருக்கமாக சொல்ல இருக்கின்றேன். முதலாவதாக பிராந்திய அமைப்புகள் என்பது என்ன என்றதை நீங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு வினாவை உங்களுடன் நீங்களே உருவாக்கி விடையை எழுத கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். பிராந்திய அமைப்புகள் என்பது பல்வேறுபட்ட வேறுபாடுகளை கொண்ட இந்த உலகத்திலே ஒத்த இயல்புகளை கொண்ட நாடுகள் பல இணைந்து தமது தொடர்பாடலை விருத்தி செய்வதற்கு, நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கிய அமைப்புகள் தான் பிராந்திய அமைப்புகள். இந்த பிராந்திய அமைப்புகளுக்கு உதாரணம் சிலரை குறிப்பிடுங்கள் என்று உங்களிடம் கேட்டால் நீங்கள் அடிப்படையாக முதலில் சொல்ல வேண்டியது சார்க் அமைப்பு, ஆசியான் அமைப்பு, அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியம், பிம்ஸ்டெக், எபெக், மற்ற அப்படி ஆப்பிரிக்க பொருளாதார ஒன்றியம் என்று நிறைய நாடுகளை நீங்கள் பிராந்தியங்களை சொல்லலாம். அதே போல் இந்த இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த நிறுவனங்களுடைய தொழிற்பாடுகள். குறிப்பாக சார்க் அமைப்பினுடைய தொழிற்பாடுகளை குறிப்பிட்டு விளக்குக, அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தொழிற்பாடுகளை குறிப்பிட்டு விளக்குக, அல்லது ஆசியான் அமைப்பின் பிரதான செயற்பாடுகளை விளக்குக என்றெல்லாம் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விடையை அணுகக்கூடியதாக நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே சார்க் அமைப்பு பொறுத்த வரையிலே அதனுடைய முக்கியமான நோக்கமும் பணியுமாக இருப்பது வறுமை ஒழிக்கிறது. இந்த நாங்கள் பார்த்த 3 விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா 3 பிராந்திய அமைப்புகளிலும் முக்கியமாக இருப்பது இந்த பிரச்சனையை குறைக்கிறது. வறுமையை குறைத்தல், பயங்கரவாத பிரச்சனையை குறைத்தல், அடுத்தது வேலையின்மை, ஐரோப்பிய ஒன்றியத்தில் வேலையின்மையை குறைத்தல், இவ்வாறான பல்வேறுபட்ட செயற்பாடுகளை குறைப்பது தான் இந்த ஒன்றியங்களுடைய முக்கியமான பணியும் செயற்பாடாகவும் இருந்து வருகிறது. எனவே இந்த அடிப்படையிலே நீங்கள் ஒரு சார்ட் ஒன்றை போட்டு இதனை ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். குறிப்பாக இந்த 3 நிறுவனங்களையும் உங்களுக்கு பாட பரப்பிலே முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பதால் 3 நிறுவனங்களையும் வடிவாக ஞாபகத்தில் வைத்திருக்கலாம். குறிப்பாக சார்க் அமைப்பை போட்டு அதனுடைய தலைமைச் செயலகம், அது உருவாக்கப்பட்ட ஆண்டு, அதனுடைய முக்கியமான பணிகள். அதேபோல் ஐரோப்பிய ஒன்றியம், அதனை உருவாக்கப்பட்ட ஆண்டு, தலைமைச் செயலகம், அதனுடைய பிரதான பணிகள். அதேபோல் ஆசியான் அமைப்பு, அதனுடைய உருவாக்கப்பட்ட ஆண்டு, தலைமைச் செயலகம், அதனுடைய விசேஷ பணிகள் என்ற அடிப்படையில் நீங்கள் இறுதியாக இதனை ஒரு அட்டவணை அடிப்படையில் போட்டிருந்தால் இந்த பாடத்தை கற்று நீங்கள் ஒரு சிறந்த ஒரு பெறுபேற்றையும் இந்த வினாவை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வினாவை பொறுத்தவரை பிள்ளைகளையும் மானிட புவியியலிலே உலகமயமாதலுடன் தொடர்படுத்தி வரக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதால் நீங்கள் 2ஐயும் கவனமாக பார்க்க வேண்டும். 2 உங்களால் எழுதக்கூடியதாக வரும். ஏனென்றால் 2ம் உலகமயமாதல், சர்வதேச தொடர்பாடல், அல்லது தகவல் தொழில்நுட்பம் என்ற அடிப்படையிலே ஒருங்கிணைந்திருப்பதால் இந்த வினாக்கள் கடந்த காலங்களிலே இணைந்து வந்திருந்ததை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உலகமயமாதல் மற்றும் பிராந்திய அமைப்புகள். எனவே இவ்வாறான பாட அலைகளை நீங்கள் சிறப்பாக கற்று நல்லொரு பெறுபேற்றை எடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய போகின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.